கம கமன்னு ஒரு மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1.5 கப் சீரக சம்பா அரிசியை 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். காளானை கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. மசாலா பொருட்களை எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சூடாக்கி பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு தக்காளியும் சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அரைச்ச மசாலாவை சேர்த்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு காளானையும் சேர்த்து வதக்கி விட்டுருக்கேங்க. 3 நிமிஷம் காளானை நல்லா வதக்கி விட்டுட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துருக்கேங்க. கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டேங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவில் அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கமக்கிற காளான் பிரியாணி ரெடி ஆயிருங்க. நம்ம வீட்டு காளான் பிரியாணி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.